எண்ணும் எழுத்தும். Module 9 My First Story. Day 1 starts with the greetings. Day 1 ல Fun with Englishல Guess the Place activity கொடுக்கப்பட்டிருக்கு. டேபிள்ல சில லேபிள் பிக்சர் கார்ட்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு பிக்சர் கார்டை எடுக்க சொல்லுங்க. அந்த ஸ்டூடெண்ட் எடுத்த பிக்சர் கார்டுக்கான க்ளூஸை கொடுக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அது என்ன பிளேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் எடுத்த கார்டு பார்க் பிக்சரா இருந்தா we can see many plants, trees, swings, a seesaw and slides to play அப்படின்னு க்ளூஸ் கொடுக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை கெஸ் பண்ணி கரெக்டா கண்டுபிடிக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்களால சரியா கெஸ் பண்ண முடியலன்னா அவங்க கிட்ட பிக்சரை காமிச்சு it is a park அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரியே மற்ற பிளேசஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. 1A large group activity talking about a trip. Materials needed are labeled pictures of places such as park, zoo, river, seashore, forest. Different places classroomல different placesல display பண்ணுங்க. Students கிட்ட today we shall go on a trip. We will visit a park, a zoo, a river, a seashore and also a forest அப்படின்னு சொல்லி where shall we go first அப்படின்னு கேளுங்க. அவங்களுடைய சாய்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்ற பிளேஸ்க்கான பிக்சர் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பார்க் அப்படின்னு அவங்க சொன்னா பார்க் பிக்சர் இருக்கிற பிளேஸ்க்கு அவங்கள கூட்டிட்டு போய் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸை அவங்க கிட்ட கேளுங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணி அதற்கான கரெக்ட் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க சொல்ல ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. Day 2 starts with Fun with English. இந்த Fun with Englishல Day 1ல நம்ம பிராக்டிஸ் பண்ண Guess the Place ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணுங்க. 2A large group activity. Introducing the story Bujju's Brave Adventure. Materials needed are a set of pictures from the story and 3 sets of sentence strips. Students கிட்ட, have you visited any interesting places with your family? Where did you go? Did any one of you lose your way? How did you find your way? அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ here in the story there is a boy named Bujju who went on a picnic with his family and friends. He lost his way. He was left alone in the forest. Do you want to know how he finds his family and friends? Yes, listen to the story. அப்படின்னு சொல்லி Bujju's Brave Adventure ஸ்டோரியை பைலிங்குவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நரேட் பண்ணுங்க. ஸ்டோரிக்கான பிக்சர்ஸை ரேண்டமா பிளாக் போர்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. கிளாஸை 3 குரூப்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக் போர்ட்ல இருக்கிற பிக்சர்ஸை பார்த்து அதற்கான ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு ஸ்டோரியையும் சிம்பிள் சென்டென்சஸ்ல நரேட் பண்ணி அதற்கான டிஃப்ரெண்ட் எண்டிங்ஸை கொடுக்க சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கிளாஸ் 4 டெக்ஸ்ட் புக் பேஜஸ் 135 to 137ல இருக்கக்கூடிய ஸ்டோரிக்கான கேரக்டர்ஸை நேம் பண்ண சொல்லுங்க. 2B large group activity narrating the story The Legend of Jaswantgarh. Materials needed are a picture of a soldier. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சோல்ஜரோட பிக்சரை காமிச்சு who is he அப்படின்னு கேளுங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணிட்டு he is a soldier. He protects our country from enemies. He loves our country very much அப்படின்னு சொல்லி The Legend of Jaswantgarh ஸ்டோரியை பைலிங்குவலா நரேட் பண்ணுங்க. நரேட் பண்ணிட்டு who is the most important person in your family? Do you like that person? Why? அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணுங்க. We all have important persons in our life. Tell the name of an important person in your life and what they mean to you அப்படின்னு கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யார் அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் பர்சனோ அவங்கள பத்தி பேச என்கரேஜ் பண்ணுங்க. Do you like the place where you live?
அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய லிவிங் பிளேஸ பத்தி பேச என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் பேஜ் 101ல இருக்கிற எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. டே 3 ஸ்டார்ட்ஸ் வித் ஃபன் வித் இங்கிலீஷ். இந்த ஃபன் வித் இங்கிலீஷ்ல டே 1ல நம்ம பிராக்டிஸ் பண்ண கெஸ் தி பிளேஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ண போறோம். 3A small group activity talking about a trip. Materials needed are real objects of torchlight, mobile, water bottle, rope, notebook and pen. எல்லா திங்ஸையும் டேபிள் மேல வச்சுட்டு I have kept the things which we will take with us for a trip அப்படின்னு சொல்லி கிளாஸ் A Bன்னு 2 டீம்ஸா டிவைட் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை டீம் Aல இருந்து வர சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஷோ பண்ண சொல்லுங்க. டீம் Bல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இட் இஸ் a water bottle, I will drink water from it அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரியே 2 டீம்ஸையும் டர்ன்ஸ்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் பத்தி பேச இங்க இருக்கிற சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் பேஜ் 107 எடுத்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற திங்ஸ் உடைய யூசஸ் எழுத ஹெல்ப் பண்ணுங்க. 3B small group activity talking about national symbols. Materials needed are picture cards of our national animal, our national bird. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம நேஷனல் அனிமல் அண்ட் நேஷனல் பேர்டோட பிக்சர்ஸை காட்டுங்க. நேஷனல் ஃபிளாக் பிளாக் போர்டில் ட்ரா பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த 3 பிக்சர்ஸ்க்கான ரீடிங் கார்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்சஸை ஹிண்ட்ஸா யூஸ் பண்ணி இந்த 3 பிக்சர்ஸை பத்தியும் பேச சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணதும் அவங்களுடைய ஒர்க் புக் பேஜ் 102ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்க்கான சென்டென்சஸ் அவங்க எழுத ஹெல்ப் பண்ணுங்க. Day 4 starts with fun with English. இந்த fun with Englishல நம்ம day 1ல practice பண்ண guess the place activityயை repeat பண்ண போறோம். 4A circle time activity. Introducing prepositions of time on, in, at. Students ஒரு சர்க்கிள் நிக்க சொல்லி நீங்க அந்த பாலை ஹோல்ட் பண்ணிட்டு I was born in 1983 அப்படின்னு சொல்லி பாலை நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட பாஸ் பண்ணிட்டு when were you born அப்படின்னு கேளுங்க. ஸ்டூடெண்ட் I was born in அப்படின்னு அவங்களுடைய இயர் ஆஃப் பர்த் சொல்லிட்டு பால நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட பாஸ் பண்ணி இதே சேம் கொஸ்டினான when were you born அப்படின்னு கேட்க சொல்லுங்க. இதையே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கிற வரை பிராக்டிஸ் பண்ணுங்க. பால் திரும்பவும் உங்க கைக்கு வந்ததும் அந்த பாலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு I was born on 14th November at 6 AM அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டியை எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிற வரை கண்டினியூ பண்ணுங்க. 4B large group activity. Practicing prepositions of time in, at. Materials needed picture cards. Students 3 ரோஸ்ல நிக்க சொல்லி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ்க்கான அப்ரோப்ரியேட் பிக்சர்ஸ் ஷோ பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை பண்ண சொல்லுங்க. நீங்க ஒரு டேக்கான மற்ற டைம்ஸ்க்கும் இந்த ஆக்ஷன்ஸ் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கியூல நிக்க சொல்லி ஒவ்வொருத்தரா முன்னாடி வந்து ஒரு பிக்சரை எடுத்து அதை பத்தி பேச சொல்லுங்க. For example, I play in the evening. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. Day 5 starts with fun with English. இந்த fun with Englishல நம்ம day 1ல பிராக்டிஸ் பண்ண guess the place ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ண போறோம். 5A large group activity. Introducing homophones. Clap and stamp. Materials needed are word cards given here. Some pairs of homophones ஐயும் same sound இல்லாத சில pair of words ஐயும் ஒண்ணா வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட we will learn words of twins today அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற வேர்ட் லிஸ்ட் சொல்லுங்க. இந்த சில வேர்ட்ஸ்க்கு சேம் சவுண்ட் இருக்கும் பட் சேம் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் இருக்காது. அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் போர்ட்ல எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன், சன். இந்த வேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க சொல்லி அதோட மீனிங்ஸ் சொல்லுங்க. Words that sound the same but have different spelling and meaning are called homophones அப்படின்னு சொல்லுங்க. You are going to say a pair of words together one by one அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற வேர்ட்ஸ் அவங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணி அந்த pair of words சேம் சவுண்ட்ல இருந்தா அவங்கள கிளாப் பண்ண சொல்லுங்க.
நீங்க சொல்லக்கூடிய pair of words டிஃபரண்ட் சவுண்ட்ஸ்ல இருந்தா அவங்கள ஸ்டாம்ப் பண்ண சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் ஷஃபிள் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஒவ்வொரு கார்டை கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை சுத்தி மூவ் பண்ணி அவங்களுடைய பார்ட்னர் யார்கிட்ட அவங்க கார்டுடைய சேம் சவுண்டுக்கான கார்டு இருக்கோ அவங்களுக்கு எதிரா போய் நிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கணும். எல்லாரும் அவங்களுடைய பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சு முடிச்சதும் 2 ரோஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பேரும் முன்னாடி வந்து அவங்களோட கார்ட்ஸை மேல தூக்கி காமிச்சு அந்த வேர்ட்ஸ் சத்தமா படிப்பாங்க. கிளாஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. 5B circle time activity. Reinforcing homophones. Materials needed are homophone hangers from the English language kit box. Students ஒரு சர்க்கிள் நிக்க சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோமோஃபோன் ஹேங்கரை ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்டை படிக்க சொல்லுங்க. தேயா. இப்போ அந்த கார்டை ஓபன் பண்ணா உள்ள 2 சென்டென்சஸ் இருக்கும். அந்த சென்டென்சஸ் ஸ்டூடெண்ட்டை படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட பாஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கார்டையும் சென்டென்சஸையும் கம்ப்ளீட் பண்ற வரை இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ரெயின்போ ஸ்டார்ஸ்ல இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிள் சென்டென்சஸ்ல ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. At the end of this module, students different places ஆன park, zoo, river and seashore பத்தி பேச கத்துக்கிறாங்க. Prepositions of time and homophones அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஸ்பீச் அண்ட் ரைட்டிங்ல யூஸ் பண்ண கத்துக்கிறாங்க. ஒரு பெட்டை பத்திய சிம்பிள் ஸ்டோரிய சொல்லவும் எழுதவும் கத்துக்கிறாங்க. That's all for module 9. Thank you.